அன்பான தமிழ்நாடு மக்களே, தங்கள் உழைப்பிற்கான ஊதியம், சேமிப்பு, எதிர்காலத்தில் தங்கள் குடும்ப அத்தியாவசிய தேவைகள், திருமணம் விசேஷங்கள், குழந்தைகள் உயர் படிப்பு, மருத்துவம், பிள்ளைகளின் தொழில் தொடங்க, இதுபோன்ற தேவைகளை தீர்ப்பதற்கு அவசரத்திற்கு பயன்படும். புரோவிடென்ட் ஃபண்ட் வேலை செய்யும் காலத்தில் சேமித்து, வேலை முடிந்த பின் பாதுகாப்பாக கிடைக்க வேண்டிய தொழிலாளரின் சேமிப்பு சொந்த பணம் பற்றி தெரியுமா? சட்டம் என்ன சொல்கிறது? வாருங்கள் சட்டம் அறிவோம். சட்டம் எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ஸ் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952. யாருக்கு பிஎஃப் உரிமை உண்டு? 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் உள்ள நிறுவனம். மாத ஊதியம் பேசிக் டிஏ 15,000 வரை. புதிய சேர்க்கை நிரந்தர ஒப்பந்த தினக்கூலி தனியார் நிறுவனம். கான்ட்ராக்ட் ஒர்க்கர் கூட ப்ரொவிடென்ட் ஃபண்ட் சேமிப்புக்கு தகுதியாளர். யார் பணம் செலுத்துகிறார்கள்? ஊழியர் பேசிக்கில் இருந்து 12%. நிறுவனம் எம்ப்ளாயர் 12% கட்டாயம். அதில் ஒரு பகுதி பிஎஃப், ஒரு பகுதி பென்ஷன் இபிஎஸ். எம்ப்ளாயர் செலுத்தவில்லை என்றால் அது சட்ட குற்றம். பிஎஃப் பணம் யாருடையது? பிஎஃப் அரசு பணம் அல்ல, பிஎஃப் கம்பெனி பணம் அல்ல. பிஎஃப் உங்களுடைய சொந்த பணம். பிஎஃப் பணத்தை பிடித்து வைக்க முடியுமா? முடியாது. இல்லை. செக்ஷன் 10 பிஎஃப் ஆக்ட் கடன், ஜப்தி, கோர்ட் வழக்கு. எதற்காகவும் பிஎஃப் பணத்தை பிடிக்க முடியாது. வேலை மாற்றினால் பிஎஃப் என்ன ஆகும்? பிஎஃப் அக்கவுண்ட் மாறாது. யுஏஎன் நம்பர் ஒரே ஒன்று. புதிய நிறுவனத்தில் தொடரலாம். பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் என்பது உங்கள் உரிமையில் பிஎஃப் பணத்தை எப்போது எடுக்கலாம்? மருத்துவ செலவு, திருமணம், வீடு, நிலம், குழந்தைகள், கல்வி. வேலை இழப்பு. வேலை இருக்கும் போதே பிஎஃப் வித்ட்ரா செய்ய சட்ட அனுமதி உண்டு. பென்ஷன் இபிஎஸ் உரிமை, ஓய்வு கால பென்ஷன். எம்ப்ளாயர் சேமிப்பிலிருந்து குறைந்தபட்ச சேவை 10 ஆண்டுகள். உயிருடன் இருக்கும் வரை பென்ஷன். பொதுவான மோசடிகள், மக்கள் விழிப்புணர்வு. பிஎஃப் செலுத்தினோம் என்று சம்பள சீட்டில் மட்டும். இபிஎஃப்ஓ கணக்கில் பணம் செலுத்தாதது. யுஏஎன் கொடுக்காதது. இவை அனைத்தும் சட்டவிரோதம். புகார் கொடுக்க எங்கே? இபிஎஃப்ஓ ஹெல்ப்லைன் 14470. இபிஎஃப்ஓ கிரீவன்ஸ் போர்ட்டல், பிரான்ஸ். அசிஸ்டன்ட் பிஎஃப் கமிஷனர் அலுவலகம். புகார் கொடுத்தால் நிறுவனம் மீது அபராதம். பணம் வட்டி உடன் வசூல். தமிழ்நாட்டில் புரோவிடென்ட் ஃபண்ட் தொழிலாளரின் உரிமைகள் வலுவான முடிவு. ஸ்ட்ராங் மெசேஜ். பிஎஃப் என்பது தயவு அல்ல, அது தொழிலாளரின் உரிமை. பிஎஃப் தரவில்லை என்றால் அது சட்டமீறல். பிஎஃப் நிர்வாகம். எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இபிஎஃப்ஓ. இபிஎஃப் எம்பி ஆக்ட் 1952 மத்திய அரசின் சட்டப்பூர்வ நிறுவனம். பிஎஃப் முழுமையாக எந்த ஆண்டு வரை காகித நிர்வாக அலுவலர் முறையில் இருந்தது? 1952 2011 வரை காகித பதிவுகள், லெஜர் ரெஜிஸ்டர், அலுவலக கோப்புகள். எம்ப்ளாயர் மூலமாக இபிஎஃப்ஓ அலுவலர் நேரடி நிர்வாகம். இதைதான் மக்கள் பொதுவாக பிஎஃப் நிர்வாகத்தினர் வசம் இருந்த காலம் என்று கூறுகிறார்கள். இந்த காலத்தில் பிஎஃப் அக்கவுண்ட் நம்பர், ரீஜனல் ஆஃபீஸ் பேஸ் டிரான்ஸ்ஃபர், வித்ட்ரால் 6 மாதம், 2 வருடம். டிரான்ஸ்பரன்சி, ஊழியருக்கு நேரடி அணுகல். தமிழ்நாட்டில் புரோவிடென்ட் ஃபண்ட் தொழிலாளரின் உரிமைகள், எளிய சட்ட விளக்கம். எந்த ஆண்டு முதல் டிஜிட்டல் மாற்றம் தொடங்கியது? 2012. தொடக்க கட்ட டிஜிட்டல் யுஏஎன் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் அறிமுகம். கம்ப்யூட்டரைசேஷன் ஆரம்பம். ஆன்லைன் டேட்டாபேஸ் உருவாக்கம். ஆனால் முழுமையான டிஜிட்டல் இல்லை. மேனுவல் ஆன்லைன் கலப்பு. முழுமையான டிஜிட்டல் நிர்வாகம் எப்போது? 2014 2016 முதல் பிஎஃப் நிர்வாகம். ஆன்லைன் யுஏஎன் மெம்பர் போர்ட்டல், ஆன்லைன் பாஸ்புக், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், ஆன்லைன் வித்ட்ரால், எம்ப்ளாயி டைரக்ட் ஆக்சஸ் தொடங்கியது. இதுவே பிஎஃப் முழுமையாக டிஜிட்டல் முறையில் நிர்வகிக்கப்படும் காலம். தற்போது
2017 இன்று வரை PF நிர்வாகம் ஆன்லைன் கிளேம் ஆதார் பான் லிங்க் எம்ப்ளாயி ரியல் டைம் ட்ராக்கிங் SMS OTP ஆட்டோ செட்டில்மெண்ட் சில கிளேம்ஸ் EPFO டிஜிட்டல் கவர்னன்ஸ் மாடல். அன்பான தமிழ்நாடு மக்களே, இந்த பதிவு தங்களுக்கு மிக அத்தியாவசியமான சட்ட விளக்கமாக இருக்கும் என நம்புகிறேன். இதனால் தங்கள் பயனடைய வேண்டும் என்பதே என் இலக்கு. இந்த பதிவு பிடித்தால் அவசியம் தாங்கள் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.